இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து மனம் திரும்பினது உண்மைதானா என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். மனம் திரும்பின வாழ்க்கை நமக்கு மிக அவசியமாக தேவையாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதாகம் இவ்வாறு சொல்கிறது, வெளிப்படுத்தல் 3:1 நீ உயிரோடு இருக்கிறவன் என்ற பெயரை பெற்று செத்தவனாய் இருக்கிறாய். இந்த வார்த்தையை கேட்டவுடனே நமக்குள்ளே எப்படிப்பட்ட எண்ணங்கள் எழுகிறது? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. தாவீது சொல்கிறார், சங்கீதம் 42:1 மானானது நீரோடில் வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா மீது வாஞ்சித்து கதறுகிறது. ஆத்மா விலையேற பெற்றது. நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட நம்மளுடைய ஆத்மாவை நித்தம் அழித்து கொண்டே இருக்கிறோம். வேதாகமத்திலும் கூட மரணத்தை குறித்து நான் அதை பார்க்கும்போது ஆத்மாத்திலே மரணம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஜீசஸோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஜீசஸ் எப்படி இருப்பாங்க? நல்லா சிரித்து நல்லா இருப்பாங்க. நம்ம எல்லாம் அதை பார்த்துட்டு சில நேரங்களில் ஏமாந்துட்டுருக்கோம். ஆண்டவர் பாருங்கள், நம்ம சிரிச்சுட்டே இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கோம். ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய ஆத்மாவுக்காக, அழிந்து போகிற ஆத்மாவுக்காக ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்கிறோம்? வேதாகமத்திலும் பிரசங்கி 7:16-17 மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாயும் இராதே, அதிக பேதையுமாய் இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று வசனம் இவ்வாறு சொல்கிறது. இந்த வார்த்தை அடிக்கடி, இந்த வார்த்தையை நம்மில் அநேகர் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், எந்த செயலாக இருந்தாலும் சரி, நான் சாக போகிறேன். ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் அம்மா அப்பா வாங்கி தரலையே, நான் சாக போகிறேன். இல்லை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோமா, சாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னும் இது வெளிப்புற அடையாளமாக மாம்சீக செயல்களிலும் கூட சில நேரங்களில் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவது உண்டு. இன்னும் ஆவிக்குரிய வகையிலே வாழ்க்கையிலே நம் ஆத்மா நித்தம் செத்து கொண்டே தான் இருக்குது. நம்ம எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம் இருதயம் நம்மளுடைய ஆத்மா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? அது அழிந்து கொண்டிருக்கிறதா? எசேக்கியேல் 18:23 அந்த எசேக்கியேல் அந்த 18 அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தால் அந்த சாவை குறித்து போடப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் தான் சாகிறானா. பாருங்கள், நம்மளுடைய ஆத்மா செத்து கொண்டு இருக்கிறது. நம்ம நினச்சிட்ருக்கோம் வெளிப்புற தோற்றத்தில் சரீரப்பிரகாரமாக வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் ஆத்மா அழிந்து கொண்டு இருக்கிறது. எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இன்னும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 18:32 மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. நீங்களும் நானும் ஆவிக்குரிய என்னுடைய ஆத்மா சத்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் விரும்புவதே இல்லை. நம்மை ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த வார்த்தை, இந்த சாவுங்க, அந்த வார்த்தை நமக்குள்ளே எத்தனை பேருக்குள்ளே எழுகிறது? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது என்றால் இன்னும் நாம் ஆத்மா உயிரடையவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு பஞ்ச காலம், அங்கே ஒரு அடர்ந்த காட்டிலே அங்கே விலங்குகள் எல்லாம் இருக்கிறது. அந்த காட்டிலே பஞ்சம் ஏற்படுகிறது. அங்கே ஒன்றும் உணவுக்கு வழியில்லை. அங்கே மிக அன்றைக்கு அழகாக ஒரு மழை பொழிகிறது. அங்கே குட்டை நிரம்புகிறது. அந்த விலங்குகள் எல்லாம் மிக சந்தோஷமாக இருக்கிறது. அந்த பஞ்ச காலத்திலும் நன்றாக மழை பெய்கிறது. நல்லா அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே வருகிறதாம். இப்போது எல்லா விலங்குகளும் என்ன செய்கிறது? ஒரு முடிவுக்கு இருக்குது, எல்லாரும் வரிசையில் நில்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு மடக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போய்
எல்லாரும் நின்னாச்சு. இங்கே எல்லாம் வரிசையாக குடித்து கொண்டு வருகிறார்கள். இங்கே குட்டையும் தண்ணீரும் குறைந்து கொண்டே வருகிறது. இங்கே கடைசி வரிசையில் இருக்கிற ஒரு கழுதை மட்டும் கடைசி வரிசையில் இருக்கிறது. அது எல்லாரும் குடித்து முடித்தது. கடைசி மடக்க அந்த கழுதை குடித்த மாத்திரத்திலே அங்கே குட்டையில் இருக்கிற தண்ணீர் முடிந்து விடுகிறது. அங்கே இருக்கிற அத்தனை விலங்குகளும் வந்து கேட்டதான், இந்த குட்டையில் உள்ள தண்ணீரை எப்படி நீ தீத்தான்னு சொல்லி அதை அடித்ததாம். பாருங்கள், இது நியாயமான ஒரு இந்த சம்பவம். பாருங்கள், இந்த இதில் எல்லாரும் குடித்தார்கள். இங்கே ஏதோ ஒரு விலங்கை குறித்து அங்கே அந்த விலங்கு செய்தது தவறு என்று நியாயம் தீர்க்கிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் யாரோ ஒருத்தரை வைத்துவிட்டு, நான் இவர்கள் சொல்லி தான் இந்த தவறை நான் செய்தேன், இவங்க சொன்னாங்க, இந்த பாவ காரியத்துக்கு இவங்க அழைத்து கொண்டு போனாங்க, அதனால தான் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களே நம்மளே சில காரணங்களை காட்டிக்கொண்டு நம்ம ஏமாற்றிக்கொண்டு நமக்குள்ளே முழுமையான மனம் திரும்புதல் இருக்கிறதா? பாருங்கள், வேதாகமத்திலும் ஏசா யாக்கோபை குறித்து பார்த்தோம் என்றால், இந்த யாக்கோபு என்ன செய்கிறார்? யாக்கோபிடம் ஏசா இங்கே ஒரு கூழுக்காக தான் எல்லாத்தையும் விற்கிறான். ஆனால் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் யாக்கோபை ஏமாற்றி விட்டான் என்று. ஆனால் ஏசா என்ன செய்யணும்? தன்னையே ஏமாற்றி விட்டான். அவன் என்ன அவனுடைய சரீரப்பிரகாரமான சாவை குறித்து அந்த இடத்துல அவன் பேசவில்லை. அவன் என்ன செய்ய, நான் எப்படினாலும் சாக தான் போகிறேன், ஸோ என்னுடைய இந்த ஸ்ரேஷ்ட புத்திரப்பாக எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லி அவன் விற்று விடுகிறான். கடைசியில் உணர்வடைகிறான், அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. பாருங்கள், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆத்மா செத்து கொண்டு இருக்கிறது, நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இங்கே யோனா தீர்க்கதரிசி புத்தகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இங்கே ஆண்டவர் நினிவேக்கு இந்த யோனாவை அழைத்து கொண்டு செல்கிறார். இங்கே நினிவேயில் அவன் அங்கே செல்ல வேண்டும். ஆனால் தர்சீஸ்க்கு போய் ஓடி அங்கே கப்பலில் பயணம் செய்ய அங்கே புயல் வருகிறது, அவனை தூக்கி போடுறாங்க கடலில். அங்கே நடந்த சம்பவம் எல்லாம் தெரியும். இங்கே மீன் வயிற்றிலிருந்து மீட்கப்பட்ட யோனா முழுமையாக மனம் திரும்பவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அங்கே போய் எல்லா காரியத்தை குறித்து சொல்கிறான், மனம் திரும்புங்கள், இங்கே பாவத்தை குறித்து எச்சரிக்கிறான். இங்கே அங்கே நினிவே ஜனங்கள் எல்லாரும் ரெட்டு உடுத்தி உட்கார்ந்து சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் அப்படியே அவளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இங்கே ஆண்டவரும் மனஸ்தாபப்படுகிறார். நினைவை அழிக்க வேண்டி நினைத்த ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அதை நிறுத்திவிடுவார். இங்கே யோனாக்கு கோபம் வருகிறது. என்ன செய்கிறார்? மிகவும் ஓர்க்கப்பட்டு, நான் சாக போகிறேன். யோனா 4:3 அப்பொழுது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும் என்று சொல்கிறான். பாருங்க, ஆண்டவர் தான் அந்த மீனில் வயிற்று வந்து காப்பாற்றினார். இந்த நினைவை குறித்த பாரத்தை கொடுக்குறாரு. ஆனாலும் அவன் செய்கிறான், ஆண்டவர் காப்பாற்றினதை நினச்சி அவன் சாக போகிறேன்னு சொல்கிறான். அது மாத்திரமில்லை, நினைவே அழிக்கப்படவில்லை. அங்கே அவனுடைய மனமாற்றம் முழுமையாக அடையவில்லை. அவன் என்ன செய்கிறான்? ஊருக்கு வெளியே போய் நின்றுட்டு பார்க்குறான், நினைவே அழியுதா என்று சொல்லி பார்க்குறார். ஆண்டவர் பாடத்தை கற்பிப்பதற்காக அங்கே ஒரு செடியை வளர்க்க வைக்கிற ஆமணக்கு செடி, அது வளர்கிறது. அது ஒரே நாளிலே அழிந்து விடுகிறது. அங்கே யோனா உணர்த்தப்படுகிறார். இந்த வேலையிலையும் கூட நமக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறதா? நம்ம ஆத்மா செத்து கொண்டு இருக்கிறது. இந்த வேலையிலேயே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்மாக்காக தான் நீங்கள் கதறீங்கப்பா. நான் இன்னைக்கு என் ஆத்மாவை நானே அழித்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தாங்க, மனம் திரும்புதலின் அனுபவத்தை தாங்கன்னு சொல்லுவோம்மா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் அழித்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்களை மாற்றி போடுங்கப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலின் அனுபவத்தை முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அழிந்து போகிற ஆத்மாவுக்காக நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்குள்ளே இந்த ஆத்மாவிலே ஒரு மாற்றத்தை, ஒரு மீட்பை கட்டளையிடுங்க. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.